நாகர்கோவில் பகுதியில் கருத்தன் அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய அப்பா அந்த ஏரியா ஜமீன்தாருக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட எப்பவுமே வணங்கி தான் போகிறாரு. அது இந்த கருத்தனுக்கு உடன்பாடு இல்லை. அவர் அந்த ஜமீன்தார் காரி முழிஞ்சாலும் அதை அவர் போகிற வரைக்கும் துடைக்காமல் அப்படியே சிரித்த மாதிரி நிற்கிறான். அவர் சாப்பிட்டு இருக்கும்போது ஜமீன்தாருடைய பையன் ஒரு பிடி மண்ணை அள்ளி அந்த அந்த கஞ்சி தொட்டியில் போட்டு இதை குடி அப்படின்றான். மறுப்பு எதுவும் பேசாமல் இவர் வாங்கி குடிக்கிறாரு. இதெல்லாம் அந்த கருத்தன் அப்படிங்கிற அந்த வாலிபனுக்கு ரொம்ப எரிச்சல் ஏற்படுது. ஏன் நம்ம அப்பா இவ்வளோ அடிமையாக இருக்கார், ஏன் ஜமீன்தாருக்கு வணங்கி போகிறாரு அப்படிங்கிற அந்த கோவத்தின் வெளிப்பாடாக இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த அப்பாவோட நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே ஓடி போகிறான். வெளியே போனதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, யாருக்கும் நம்ம வணங்கி போகக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்போவுமே தாழ்ந்து போகிற ஒருத்தன் கிடையாது, ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சமமானவங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு ஊரை விட்டு வெளியே வந்த அவனுக்கு அதை தாண்டின சில விஷயங்கள், புதுவிதமான அடக்குமுறைகளை அவன் ஃபேஸ் பண்ணுறான். அது என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகள், அதெல்லாம் திமிரி அவன் எப்படி மேலே வரான் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காட்சிகளால் சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வணங்கான் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வணங்கான் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஒரு 40 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். ஸோ இதுக்கு மேலே இந்த கதையை சொன்னோம் அப்படின்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் நான் சொல்லாமல் மறைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன்லைன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயத்த நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் கொடுக்குற அந்த அந்த அட்டைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப நேரமாக யோசித்து இந்த அட்டைப்படத்தை பார்த்தேன். இது என்ன தான் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு யானை படம் இருந்தது. இந்த யானை மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தை வாங்கும்போது நான் அட்டையை அவ்வளோவா கவனிக்கலை. வாங்கி புத்தகத்தை படிச்சுட்டேன். படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த புத்தகத்தில் அந்த கதைக்கும் இந்த யானை மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சின்ன புத்தகம் அப்படிங்கிறதுனாலே நிறைய விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 சிறுகதைகளை நான் படிச்சிருக்கேன். ஒன்று யானை டாக்டர் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சோற்று கணக்குன்னு 2 சிறுகதைகள் தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சிறுகதையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதையாக அமைஞ்சு போச்சு. அந்த யானை அப்படிங்கிறது சின்ன வயசில் அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே விஷயம் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அந்த யானை சின்ன வயசில் அவனுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அதே யானை அவன் பெரியவனானதுக்கு பிறகு அவனுக்கு உயர்ந்த ஒரு மரியாதையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவனுடைய அப்பா அவன் தன்னுடைய பிள்ளைக்கு வணங்கான்னு பேர் வச்சுருப்பான். ஏன் எனக்கு எங்கள் அப்பா அந்த கருத்தன் அப்படிங்கிறவன் தன்னுடைய பிள்ளைக்கு வணங்கான்னு பேர் வச்சுருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வணங்கான்ற பேர் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் யாருக்குமே அந்த பேர் வச்சுருக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் எங்கள் அப்பா வணங்கான்னு பேர் வச்சார் அப்படிங்கிறத சொல்லுவார். கடைசியில் அந்த பெரியவனானதுக்கு பிறகு அவருக்கு ஒரு மரியாதை அந்த யானை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா, அந்த ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த எழுத்தாளர் சில வரிகளை எழுதியிருப்பார். அதெல்லாம் படிக்கும்போது லைட்டாக எனக்கு உடம்பு சிலுக்குது பாருங்கள். அந்த வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இமயம் அவர்களுடைய பெத்தவன் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த புத்தகங்கள்லாம் இவ்வளோ சின்ன பக்கங்களில், குறைவான பக்கங்களில் எப்படி இவ்வளோ ஒரு அற்புதமான கருத்துக்களை சொல்ல முடியுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் புத்தகம் வாசித்த காலங்களில், ஆரம்பித்த காலங்களில் நிறைய நாவல்களை தான் வாசிப்பேன். ஏன்னா சிறுகதைகள் ரொம்ப ஃபேமஸாக பேசியிருப்பானுங்க. என்னடா சிறுகதை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் ஆனந்த விகடனில் சிறுகதைகள் வரும். அப்போல்லாம் டிவிலாம் இருக்கும்போது ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும். சன் டிவியில் 2 மணிக்கு ஒரு படம் போடுவாங்க. அதிரடி வெள்ளி, காதல் செவ்வாய்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு படம் தான் போடுவாங்க. என்ன படம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தா ஏதோ ஒரு முக்கிய ஒரு படம் போடுவாங்க, வெறுப்பாயிடும். அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்சின்லாம் வாங்கி படிப்பேன். அதில் சின்ன சின்ன சிறுகதைகள் இருக்கும். நான் வாங்கி படிப்பேன். எனக்கு சுத்தமாக புரியாது. நல்லா படிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. என்னடா இது ஒரு முடிவே இல்லாத கதைகளாக இருக்குதுன்னு எனக்கு அது மேலே ஒரு விருப்பாயிடும். அதே மாதிரி சுஜாதா அவர்களுடைய சிறுகதைகள்லாம் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். நான் சொல்கிறது 9வது 10வது படிக்கும்போது அப்போல்லாம் அந்த சிறுகதைகள் புரியாது. அதனால் சுஜாதா அவர்களுடைய புத்தகத்தையே நான் படிக்கக்கூடாதுன்றலாம் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் சிறுகதைகள் இப்போது நான் படிக்கும்போது எனக்கு அலாதியான ஒரு அனுபவத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. பெரிய பெரிய நாவல்களை படித்தா கூட ஏற்படாத அந்த அனுபவங்களில் இந்த சின்ன சிறுகதைகள் எனக்கு ஏற்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த கதைகளை படிக்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த வணங்கான் அப்படிங்கிற இந்த புத்தகம். 40 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை விஷ்ணுபுரம் பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க.
இந்த புத்தகத்துடைய விலை வந்து ரூ. 50. ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். வெறும் 40 பக்கம் தான். ஒரு ஒரு ½ அன் ஹவரில் இந்த புத்தகத்தை உங்களால் படித்து முடிக்க முடியும். நன்றி.